செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு ஒரு வரலாறு. மாதி ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதே உங்களுக்கு ஒரு விஷயத்தை என்ன சொல்லி கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே எதை சொல்லி கொடுத்தாலும் அந்த சஹாபாக்கிட்ட கேட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அதை கேட்ட உடனே சொல்லிடுறேன், யார ரசூலல்லாஹ் சொல்லிட்டாங்கன்றதுக்கு பிறகு மாதே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வாக்கியம்! அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல ஒரு அடிச்ச காத்து கூட நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நாமளும் புனிதர்களாக மாறலாம். இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருவானாங்க. இப்ப மாதே நீங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை மறக்காம ஓதிக்கங்க. இது திக்ரு சேர்ந்த ஒரு துஆ. இதை கொண்டு உங்க நாவு நனையட்டும்ங்கிறாங்க. என்னது? ரொம்ப சிம்பிளான வார்த்தை, இலகுவாக மனனம் செய்யற வார்த்தை, எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தை, நம்ம நடைமுறையில இருக்கிற வார்த்தை தான். நான் புதுசா எதையும் சொல்லல. மாதி ஜபல் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ சுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. 3 விஷயம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, என்னமா சொன்னோம்? சுக்ரிக்க. முதல்ல என்னது? அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடிய உள்ளம். பதத்துல பாக்குற நன்றி. சுக்ர்னா என்னது? நன்றி. அடுத்தது சொல்லுங்க திருப்பி, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக சுக்ரிக வ ஹுஸ்னி. திக்ர் இருக்கு, அதுல சுக்ர் இருக்கு, அடுத்து இபாதத் இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்ட்டாங்க. மாதி ஜபல் ரலியல்லாஹு தஆலா அதுக்கு பிறகு யார்கிட்ட சொல்லி கொடுத்தாலும் அந்த மாணவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ, மாதே உங்களை நான் பிரியப்படுறேன்டாங்கல்ல, அதே மாதிரி அவங்களுடைய மாணவர்களை வச்சு சொல்லுவாங்களாம், உங்களை நான் பிரியப்படுறேன், 3 விஷயத்தை சொல்லித்தாரேன். சுப்ஹானல்லாஹ். அது எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உள்வாங்கி இருந்தாங்கடா, இந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அவங்க கேட்ட மாணவர்கள் எப்படி சொல்லுவாங்களா? இதே மாதிரிதான் சொல்லுவாங்களாம், நான் உங்களை பிரியப்படுறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்படிப்பட்ட புனிதமான இந்த அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ சுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அதுக்கு பிறகு நிறைய துஆக்கள் இருக்கு. இந்த 3 நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதக்கூடியவர்களாக, நம் நாவை நினைக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய நாவல என்ன செய்ய நடந்து கொண்டே இருக்கணும். ஈரமாக இருக்கணுன்ற காரணம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், திக்ரை கொண்டு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் மனதுல புரிய வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தீர்ப்பளிச்சிருவான். இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பளிச்சு நம்மளுக்கு சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அங்க போய் சொர்க்கத்துல சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இப்ப மாபெரும் 3 விஷயத்துல 3 விஷயம் சொல்லிட்டேன்னா யாருமே பதில் சொல்லல. 2 தான் சொல்லியிருக்கோமா? எல்லாம் கன்ஃபார்மா தெரியுமா? என்ன ஒரு உஷாரா கேக்குறீங்களான்னு எனக்கும் தெரியல. 2 விஷயம் தான் சொல்லியிருக்கோம். 1வது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, 2வது திக்ர் செய்யக்கூடிய நாவு. இப்ப 3வது என்னவா இருக்கும்? யாராச்சும் சொல்லுங்க. இடம் விட்டு இடம் இருக்காதீங்க, உள்ள தள்ளி வாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ், பாவ மன்னிப்பு எப்பவுமே இருக்கணும். ஆனா இதுல பாவ மன்னிப்பு வராது. இப்ப நாமளே சொல்லிடுறோம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது சொன்னது, கல்பன் சாக்கிரான்டா நன்றி செலுத்தும் இதயம், இசாவும் ஜாக்கிரான்டா திக்ர் செய்யக்கூடிய நாவு,